நாளைக்கு சேல் பண்ணிடுவோம். அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஸோ எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். இழுத்து தானே ஒரு பக்கம் ஓட கஷ்டம் தானே இழுத்து தானே பக்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சிங்க. ஸோ வரும்போது உருட்டுருவேன். இதை தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஸோ விழுந்து கிடக்கு பாருங்கள் எங்கே. இப்போ நான் விழுந்தது ரெடியாக ரொம்ப வருஷமாக கவலையாக இருக்குதுங்க. ஸோ கொடுக்கும் இன்னைக்கு ஒரு 50 கிட்ட முடியும். எல்லாம் செட்டுக்கு ஒரு 50,000 கிட்ட முடியும். இதை அடுத்து என்ன செய்ய நீங்க இந்த லஞ்சமாக்குறாங்க அதுலேயே செய்ய உங்களுக்கு எழுத மாட்டாங்க. அவங்கள பிடிக்கிறது நீங்கள் ஏதாவது பிள்ளையோட போகணுமே. அப்போ வேறு லெவலில் இருப்பேன் நம்புறேன். இதுக்கு மேலே போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பூம் வந்து சேல் பண்ணுற அப்படின்னு நிறைய பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ அதை தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ. ஸோ நம்ம பூமை சேல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ட்ரோ கூட பேசுகிறீங்க. இன்ட்ரோவை நான் இதில் போட்டுறேன். இன்ட்ரோ கூட பேசிட்டு ஸோ அவங்க விற்க போயிட்டு எல்லோரும் வர சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் மனசுலாம் வந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. அது மாதிரி நிறைய வீடியோ இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் அப்படி நிறைய கொஞ்சம் பிரச்சனைலாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் நிறைய ஒரு விஷயம் அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம டிஆர்எஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பதில் வெள்ளைக்கு தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் விற்க போனேன். அதை பூம் வந்து சேல் பண்ண போன டைமில் நினச்சிட்டேன். இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட்டை போட்டுப்போம். வாங்க போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம பூம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்குள்ள ஆகுதுங்க. ஸோ செம்ம லேட் ஆச்சு. எப்படி நம்ம பூமை நாளைக்கு சேல் பண்ணிடுவோம். அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஸோ எக்ஸாம் உங்களுக்கு இதுக்கு மேலே போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பார்சல் வாங்கி எல்லா பார்சலும் போட்டு பூம் சும்மா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே சும்மா ரராராக போயிட்டுருக்கு. ஸோ கண்ணாடி தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம இதுக்கு முதல் போட்ட வீட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம கொழும்புலேருந்து வந்து நம்ம ப்ரதர் வந்து ஃபுல்லாக ஆக்சிடென்ட் பட்டு ஸோ அதில் நம்ம பூமில் நிறைய பார்சல் உடஞ்சி ஸோ ஃபுல்லாக ஒரு சேவிஸ் பண்ணி அதாவது வந்து ஃபுல்லாக நிறைய பார்ட்ஸ் மாற்றிருங்க பூமியில். உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய தரம் ஏற்கனவே நம்ம கண்டி போகும்போது அதாவது நீரோட ரிப் போகும்போது கண்டியில் வந்து கியருக்கு அப்படியே கலண்டு வர மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கலட்டிச்சு. இந்த கண்ணாடி அப்படியே பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இப்போ எப்படி போகுது பாருங்கள். செம்ம கஷ்டமே. ஸோ பூமியில் ஓடுறதுக்கே செம்ம ஆசையாக இருக்குங்க. சும்மா ஆசைப்பட்டு வர மாதிரி ஒருத்தர் 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி எடுக்கவே இல்லை. ஸோ கராச்சியில் இதாக இருந்துச்சு. நம்ம சின்ன ஹீரோ ஹோண்டா அதுக்கப்புறம் நம்ம சிவியில் தான் ஃபுல்லாக சுற்றினோம். ஸோ அது வந்துட்டேங்க. நம்ம போகிறதுக்கு வந்துட்டோம். ஸோ இது சின்னரோட தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ அப்படியே கட் பண்ணி இடத்துக்குள்ளே போயிடுவேன். 2 hours later. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பூமுக்கு வந்து அந்த கியர் பிளேட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சிங்க. ஸோ வரும்போது உருட்டி தான் வந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஷூட் பண்ணலை. எந்த பிரச்சனை சொன்னால் அந்த நம்மளோட கியர் இருக்கும். நான் இருங்க காட்டுறேன். கொஞ்சம் அப்படியே இறங்கி போயிட்டு அந்த பக்கம். ஸோ நானும் பார்க்கலங்க. ஸோ வீட்டுக்கிட்ட வரும்போது நான் பார்த்தேன். ஸோ அப்படியே கியரே இல்லை. ஸோ பைக்கை நிற்றாட்டினது அப்புறம் அதுக்கப்புறம் நியூட்டன் பண்ணி பைக் எடுக்க இல்லை. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தான் உங்களுக்கு தெரியும் இல்லை என் ஃபோனில் தாங்க அது ஃபோட்டோ ஒன்று அடிச்சுக்கிறேன். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பல்சர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ 120 பல்சர் ஒன்று அந்த இருக்குதுங்க. இந்த பல்சரில் தாங்க. ஸோ போகணும் பிரதரை கூப்பிட்டு திரும்ப அதை தேட போகிறாங்க. ஸோ ஒரு அந்த கியர் உங்களுக்கு என்எஸ்க்கு வந்துருக்கு தெரியும். சின்ன கியர் துணி மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ அது தாங்க இங்கேயே விழுந்துச்சிங்க. ஸோ நானும் கவனிக்கலை. இங்கே வந்து ஒரு பைக் நடந்து ஸோ கியர் போட்டு பார்த்தேன். கியர் காணவே இல்லை. கால் விழுந்து கியர். ஸோ இப்படியே போயிட்டு ஸோ ரோட்டில் தான் தேடி பார்க்கணும். எங்கே விழுந்துருக்குன்னு தெரியல. ஸோ ஐயோ நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கொழும்புக்கு வேறு நம்ம பைக்கை திரும்ப எடுத்துகிட்டு போகணும். திரும்ப ஒரு ரைட் போகணும். ஸோ கொழும்புக்கு ஸோ எடுத்து போகிற என்ன நடக்க போகணுன்னு தெரியல. ஸோ சில டைம் தான் எடுத்துகிட்டு போவோம். சில டைம் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் நிறைய பிரச்சனை இருக்குது பூமியில். ஸோ நிறைய செஞ்சுட்டோம். நான் 180 தான் நம்ம பூமை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பல்சர் சத்தம் இந்த இதில் வந்து கொஞ்சம் கீச்சுக்குன்னு அடிச்சுட்டு இந்த பைக்கில் வந்து அதாவது வந்து பல்சரில். ஸோ வந்துட்டாங்க. இந்த இங்கே தாங்க எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்கேன்னு தெரியல. தேடி தான் அவங்க பார்க்கணும். ஸோ அப்படியே ஸ்லோவாக தான் பார்த்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் எங்கேயோ மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே ஸோ இதுக்குள்ளே தாங்க எங்கேயோ ஒரு சத்தம் ஒன்றா வரும்போது கேட்டுச்சு, பட் எங்கேன்னு தெரியல. ஸோ அந்த இங்கே தான் இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம பிரதர் கண்டுபிடிச்சிட்டாரு போல், சத்தம் போட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் இருங்க வெட்டி பார்ப்போம் தான், அந்த இங்கேயே கண்டுருக்கான்னு சொன்னார். ஸோ சின்ன ஒரு கம்பி துணி மாதிரி தாங்க இருக்குது, அது சரியாக விளங்கிக்காது நமக்கு, அதை பார்க்குற நேரம் சரியாக கண்ணுக்கு தெரியாது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, நான் இவ்வளோ தூரத்தில் இருக்குங்க. ஸோ கேமராவுக்கு நாளைக்கு தெரியாமல் கிட்ட போய்த்துக்காக இருந்தேன். இங்கே தாங்க அந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் விருந்து கிடக்கு அந்த ஒரு கம்பு சொல்லி துண்டு மாதிரி. ஸோ எடுத்துகிட்டு இதை தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஸோ விழுந்து கிடக்கு பாருங்கள் எங்கே, நான் விழுந்தது கொஞ்சம் கூட பார்க்கவும் இல்லை. அந்த பாருங்கள் இந்த ஸோ அந்த துண்டு தாங்க, சின்ன ஒரு கேர் துண்டு தான். அது விழுந்து அது இல்லாமல் பைக்கே ஓடலாது, ஸோ பூமை நகர்த்தவே இல்லாது. என்ன சொன்னால் என்னதுக்கு வந்து அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போவாங்க, நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம பூமை சேல் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு 8-9 மணிக்குள்ளே ஆகுதுங்க. கோல் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பூமை கொடுக்குறதுக்கு ரெடியாக ரொம்ப வருஷமாக கவலையாக இருக்குதுங்க. ஸோ கொடுக்காம திரும்ப வந்துடுவான்னு ஒரு மனசு தோணுது ஒரு பக்கம். 2 hours later. ஸோ வீட்டிலேருந்து எடுத்து போயிட்டுருக்கீங்க. ஸோ என்ன செய்யணும் எனக்கே தெரியல. ஸோ 5:60க்கு பேசியிருக்கேன், பட்டு எப்படி போகும்னு தெரியல. பாப்போம் 5:60 செட். ஸோ கொடுக்குறதுக்கு மனசே இல்லைங்க. ஸோ கூட இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்கு என் கூட கொடுக்குறதுக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது மனசுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன செய்யறேன்னு தெரியல. நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சிவியில் பர சொல்லிட்டு அந்த முன்னுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நான் இருக்காங்க, என்ன நடக்க போகணுன்னு தெரியலங்க, பார்ப்போம் போய் தான் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பைக்கை வாங்குறதுக்கு யாரும் வரல. ஸோ தலைவர் மாதிரி பேசுகிறது தான் ஒரு ஆள் இருக்கார், பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. கேமரா ஒன்றில் இருக்குது. ஓ ஒன்றை இன்னைக்கு ஒரு 50 கிட்ட முடியும், எல்லாம் செட்டுக்கு ஒரு 50-60 கிட்ட முடியும். இதை எடுத்து என்ன செய்ய நீங்கள் லஞ்சமாக்குறாங்க அதுலேயே சரி உங்களுக்கு எழுத மாட்டாங்க அவங்களை பிடிக்கிறதா நீங்கள் ஏதாவது பிள்ளையோட போகணுமே. அப்போ அதுலேயே ஆல்வேஜ் நீங்களா எனக்கு கொடுக்க முடியல. நீங்கள் தொழிலந்தொழில்னா இதுக்குள்ள தொழிலந்தொழில்னா இதுக்குள்ளே அப்படி இல்லை, இது சித்தப்பா நம்ம சின்னச்சிட்டு வைக்க. அப்போ அவன் நம்ம தான் இந்த தமிழ் இது கிடைக்கிறான். அவன் அயல ரீதியாக டிம்பஞ்சி கொட்டிக்கிட்டா தெரியும். கண்டிலேருந்து ஆள் வருவீங்க தம்பி. என்ன மாதிரி இங்கே வரல இன்னும் ஆள் என்ன 4 வந்துருக்காங்க. அவள் தான் நாடு எவ்வளோமா? இது 460. ஸோ 440 கொடுக்கலாம். டயர் மட்டும் தானே சாவு எடுப்போம். எனக்கு இந்த பெரிய சைக்கிளோட இல்லாமல் சின்ன சைக்கிள் வந்தால் விடுவேன். இது செட் இது வந்து மஞ்சள் நஞ்சரி வந்து எங்களுக்கு இந்த வயசுக்கு போயிட்டு எங்களுக்கு நாங்கள் எல்லாம் இப்போ மட்டக்களப்பு போகிறோம்டா, நாங்கள் வச்சிலாம் போவோம். எங்களுக்கு இப்போ இதெல்லாம் போகிறதுக்கு இல்லாது மேக்ஸிமம் ஓடுறேன். சரணுக்கு சரி வாங்க சரண் என்ன இது சரணுக்கு சரி அவருக்கு கொடுங்க. ஒரு 2 hours later. ஸோ அப்போ கொடுக்கலைங்க, நம்ம மனசே இல்லைங்க கொடுக்குறதுக்கு. ஸோ அங்கே திரும்பி வந்துடுறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன செய்கிறேங்க, அவ்வளோ கவலையாக போச்சுங்க இதை விற்கிறேன்னு சொல்லும்போது. ஸோ ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க பேசுகிற ரேட் நமக்கு செட் ஆகலை. ஸோ கொடுக்கலான்னு சொல்லி வந்துடுங்க திரும்ப. ஸோ என்ன செய்கிறேன்னே தெரியல. ஸோ பார்ப்போங்க, திரும்ப இன்னும் ஒரு செட் ஆகினா கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு கொடுக்குற ஒரு மூடே இல்லைங்க, அவ்வளோ கவலையாக போச்சு நம்ம பூமை சேல் பேசுனது வந்து எனக்கும். The next day. இன்னொரு கால் இருந்தாங்க, கால் உண்டு, கால் உண்டு. ஓ காலுக்கு போத்தல் கொண்டு வந்து சரி 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 போத்தல் ஒன்றும் இல்லையா உங்கள்ட்ட? இல்லை பார்த்தீங்க
எவ்வளோ? அதுக்கு 300 ரூபா, அதுக்கு 1500, 2000 ரூபா. லைட் அதே ஸோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 7 மணி ஆகுதுங்க. நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒயில் இல்லைங்க, ஒயில் மாற்றணுன்ற நாளாக ஜோதிச்சிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு இப்படி போகும்போது வாங்கிட்டு போங்க. அதான் ஸோ டைம் சரியாக 8 மணி 8:30 மணிக்குள்ள ஆகுது. இன்றைக்கி எனக்கு டைம் சரியாக தெரியல. ஸோ இங்கேருந்து போவோம், ஏற்கனவே போகும் எடுத்து விற்க போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகி அப்படி இப்படின்ட்டு திரும்பி வந்துட்டோம். ஸோ டவுனுக்கு வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியலை எனக்கு தெரியல. ஸோ ஸ்டார்ட் வர மாட்டேங்குதுங்க. ஸோ வெட்டியை மாற்றணும். ஸ்டார்ட் எடுக்கிறதாங்க பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நமக்கு. ஸோ வெட்டியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும். வெட்டியை இல்லாட்டி அதுவும் நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சொல்லுவாங்க இப்போ போகும்போது சிக்கலாகிடும் நமக்கு. ஸோ போயிடுவாங்க இங்கேருந்து. ஸோ நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்துப்பீங்க. ஸோ என்ன செய்யணும் தெரியல. போகும் சேல் பண்ணுற ஐடியா ஒன்றில் இருந்தேன். ஸோ சேல் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஒரு இன்னொரு எப்படியாச்சும் ஒரு நான் சொன்ன மாதிரி சிபிஆர் ஒன்று எப்படியாச்சும் தூக்கிடுவேன் நான். ஸோ இதை பார்த்து போகணும். ஸோ டயர் கொஞ்சம் ஒரு மாதிரி எறுற மாதிரி இருக்குங்க. ஸோ என்னென்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா. ஸோ போயிடுவோம். டயர் வந்து கொஞ்சம் செம்மை டைட்டாக இருக்குது. ஸோ நான் நேற்று தான் கொஞ்சம் முன்னுக்கு அந்த பிரேக் ஷூ ஒன்று மாற்றினேன். ஸோ டைட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்றா இருக்குது எனக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் வெட்டி எடுத்து தான் தெரியும். இருக்கு தானே ஒரு பக்கம் ஓட கஷ்டம் தானே. இழுக்கு தானே ஒரு பக்கம் விடாங்களே விடல. இழுக்கிற ஒரு பக்கம் பைக்.